தேர்தலை இலக்காக கொண்டு பாரியளவிலான மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டால் மின்சார சபையை தொடர்வது கடினமாகும் என மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும் என்றாலும் தேவையில்லாமல் குறைக்கக்கூடாது. தேசிய நூலக சேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல் சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களில் மின்சார வாரியம் ஓரளவு லாபம் ஈட்டினால் அடுத்த 6 மாதங்களுக்கும் நுகர்வோர் பலனை பெற வேண்டும் என்றும் வாரியத்தின் தற்போதைய நிலை லாபம் ஈட்டும் அமைப்பல்ல என்றும் அவர் கூறுகிறார். எதிர்கால தேர்தலையோ அல்லது வேறு ஏதும் நம்பிக்கையையோ இலக்காக கொண்டு 50% மின் கட்டணத்தை குறைத்து சபைக்கு நஷ்டம் ஏற்படுவதுடன் மக்களின் அதிருப்தியை ஏற்படுத்தும் முயற்சியாகவே சங்கம் காணப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பராமரிப்பு நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது குறித்து சிந்தித்து சரியானதை செய்யும் என நம்புகிறோம் என தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுகள் அமைச்சர் ஜெய்சங்கர் பல முக்கிய தரப்பினருடன் சந்திப்புகளை முன்னெடுத்திருந்தார். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை இந்தியா இருதரப்பு ஒத்துழைப்புக்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டுவதாக அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் 11 சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மற்றும் 65 சந்தேக நபர்களும் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் 0112864241 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியல, ரத்தினபுரி, தங்காலை, குருநாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு அனுரகுமார திசாநாயக்க வழமை போன்ற பேருந்துகள் மூலம் மக்களை கூட்டிச் சென்றுள்ளதாக ஜனாதிபதி தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். இதன் காரணமாக அதில் கலந்து கொண்ட இலங்கை சமூகத்தின் கௌரவம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் கலந்து கொண்ட மக்களுக்கு இலவச பயண வசதி மற்றும் உணவு வழங்கி அவமானப்படுத்தப்பட்டதாகவும் சமன் ரத்னபிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இதன்போது லண்டன் மக்களிடையே விநியோகிக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தையும் ஊடகங்களுக்கு காட்டிய சமன் ரத்னபிரிய இது லண்டனில் கண்ணியத்துடன் வாழும் இலங்கையர்களின் பெருமைக்கு களங்கம் என்றும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் மனைவியை தீமூட்டி எரித்து படுகொலை செய்த கணவனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு ஜூன் மாதம் 20 மானிப்பாய் காக்கை தீவு பகுதியில் குடும்ப பெண்ணொருவர் தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த மானிப்பாய் போலீசார் கணவனை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு 2019 ஆண்டு யாழ் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரினால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனை நீதிமன்றம் குற்றவாளியாக கண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது.